அநேக காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். துரத்துண்ட சனங்களை பார்த்து அநேக காரியங்களையும் வார்த்தைகளையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் மிகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொன்னால், கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல்லி சகரியாக்கு ஆண்டவர் ஜனங்களுக்கு பேசும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த நாளிலும் நாம் விசுவாசத்தை குறித்தும் விசுவாசத்தின் தைரியத்தை குறித்தும் நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால், அந்த சத்திய வசனத்திற்கு நீங்கள் விசுவாசமாய் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் சொல்லப்படுகிறதான வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே இது உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது என்கிற காரியம் நீங்கள் எதற்காக தேவ சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியங்களுக்காக ரொம்ப நாளா ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலேன்னு சொல்லி ஒருவேளை கதறி இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த காரியங்கள் ஒருவேளை நிறைவேறலாம். ஒருவேளை வியாதி போராட்டம், இதுல இருந்து நான் எப்பொழுது விடுபடுவேன் அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற காரியங்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்க வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளையின் படிப்பின் காரியங்களை பார்க்கலாம், இல்ல ஒருவேளை உங்கள் வேலையின் காரியங்களா இருக்கலாம், இல்ல குடும்பத்தின் சூழ்நிலைகளா இருக்கலாம். எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு இந்த சகரியா புத்தகத்தின் தீர்க்கதரிசன புத்தகத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லப்படுகிறதான இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் இந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்காக நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்துல போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்திற்காக ரொம்ப வருஷமாய் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப அந்த காரியத்தை நமக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது கர்த்தரின் சத்தத்தை கேட்டு, அங்க பாருங்க நல்லா சொல்லுது, கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால். அங்க நல்லா கவனிக்கணும். ஏன்னா அந்த ஜனங்க என்ன பண்ண மாட்டேன்றாங்க, ஆண்டவரின் சத்தத்தை கேட்க மாட்டேன்றாங்க. ஆண்டவர் தான் சொல்றாங்க, ஜனங்க சத்தத்தை கேட்கட்டும்பா, கேட்டு நடந்தாங்கன்னா அவங்க ஜெபிக்கிற காரியங்கள் அவங்க ஏறெடுக்க